கோதுமை மாவு 1 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி ஸ்டஃப்டு பூரி செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு 1 1/2 கப் எடுத்து உப்பு போட்டு பிசைஞ்சு கெட்டியாக பூரிக்கு நம்ம பிசைறோம்ல அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்ச பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பட்டாணி ட்ரை கிரேவி செய்கிறதுக்கு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். வெங்காயம் போடக்கூடாது. ட்ரை கிரேவி 1 ஸ்பூன் மிளகா வத்தல், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த பட்டாணியை எண்ணெய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை அதையும் போட்டுட்டு நல்லா சுண்ட பரலை நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு நம்ம ட்ரையாக எடுத்துக்கிட்டு பூரியாக செஞ்சு இந்த பட்டாணியை வந்து உள்ளுக்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி பூரியை எண்ணெயில் போட்டு வறுத்துட்டா சூப்பரான பட்டாணி பூரி ரெடி. கோதுமை மாவு 1 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி ஸ்டஃப்டு பூரி செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு 1 1/2 கப் எடுத்து உப்பு போட்டு பிசைஞ்சு கெட்டியாக பூரிக்கு நம்ம பிசைறோம்ல அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்ச பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பட்டாணி ட்ரை கிரேவி செய்கிறதுக்கு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். வெங்காயம் போடக்கூடாது. ட்ரை கிரேவி 1 ஸ்பூன் மிளகா வத்தல், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த பட்டாணியை எண்ணெய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை அதையும் போட்டுட்டு நல்லா சுண்ட பரலை நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு நம்ம ட்ரையாக எடுத்துக்கிட்டு பூரியாக செஞ்சு இந்த பட்டாணியை வந்து உள்ளுக்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி பூரியை எண்ணெயில் போட்டு வறுத்துட்டா சூப்பரான பட்டாணி பூரி ரெடி. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாவில் இந்த பட்டாணி ஸ்டஃபிங்ஸு பட்டாணியை வந்து ட்ரையாக நம்ம வந்து ரொம்ப தண்ணிலாம் இல்லாமல் சுக்காவாக பட்டாணியை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த பூரியாக சின்ன பூரியாக வட்டமாக தட்டிக்கிட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ வறுத்து எடுத்தால் அருமையான குழந்தைகளுக்கு பிடித்த பட்டாணி பூரி ரெடி. காஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பூரியாக வறுத்து எடுக்கணும். பூரி பட்டாணி மசாலா ஸ்டஃப் பூரி ரெடி. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பட்டாணியில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. கோதுமையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இது எண்ணெயே குடிக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்கும் நல்லா மசாலா சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உடைச்சி காட்டுருக்கேன். நல்லாயிருக்கும். இது கெடாது. இது 2 நாளுக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க.